ஹாய் ஹலோ வாங்க இன்றைக்கி சிக்கன் ஃப்ரை தான் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல சிக்கனை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூனு. கூடவே காரத்துக்கு கொஞ்சம் மிளகா பொடி சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூனு. இது கலர் மிளகா பொடி தான், இதில் காரம் அவ்வளோவா இருக்காது. தனியாத்தூள் 1 ஸ்பூனு. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இதை நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி தான் வைக்க போகிறோம். மஞ்சள் பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தயிர் ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு தயிர் இதில் சேர்த்து நல்லா இப்போது நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி முடிஞ்சதும் நல்ல ஒரு பிளேட் போட்டு நம்ம கவர் பண்ணி வச்சிடலாம். 1/2 hour இது நல்லா ஊறணும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மூடி வச்சிடலாம். அரை மணி நேரம் ஊறணும். மீடியம் சைஸு 3 வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 10 பச்சை மிளகா அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாய் வச்சு ஆயில் சேர்த்துக்கலாம். கடாய் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. இலை 1, பிரியாணி இலை 2, ஏலக்காய் 3 லவங்கம், ஒரு பட்டை, நான் பச்சை மிளகா நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். எதுக்கு இவ்வளோ பச்சை மிளகா சேர்க்குறேன்னா, நான் மிளகா பொடி கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன். அதனால தான் நிறைய பச்சை மிளகா போடுறேன். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இந்த கிரேவி. 3 வெங்காயம் நீளமாக மெலிசாக நல்லா கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு பொன்னிறமாக வதங்கணும். கூடவே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறேன் இல்லையா, அந்த தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். இதையும் லைட்டாக நம்ம வதக்கிடலாம். தக்காளி 1 போதும். தயிர் சேர்த்ததுனால ஒரே ஒரு தக்காளி போதும். இப்போ நல்லா 1/2 hour ஊறியாச்சு. இந்த சிக்கனு 1/2 hour ஊறிந்தால் நல்லா டேஸ்ட்டாக நல்லா காரெல்லாம் அதில் நல்லா பிடிச்சிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்குறதுனால இப்போ நம்ம அதை எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். பாருங்கள், நல்லா ஊறி இருக்குது. இதில் நம்ம சிக்கனுக்கு மட்டும் கொஞ்சம் தான் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இன்னும் வேணும்னா அப்புறமா பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். மீடியம் சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதே கையில் வைக்கக்கூடாது, அடி பிடிக்கும். ஏன்னா நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கல, அதில் இருக்கிற தண்ணியில் தான் நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கிறோம். மூடி வச்சிடலாம். ஒரு 15 minutes கழித்து இதுக்கு கொஞ்சம் மசாலா சேர்க்கலாம். கரம் மசாலா 1/4 டீஸ்பூனு, ஆச்சி சிக்கன் பொடி 1 ஸ்பூனு, கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்து நான் இப்போ இதை மிக்ஸ் பண்ண போகிறேன். நல்லா வாசனையாக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் கஸ்தூரி மேத்தி போட்டால். கவர் பண்ணி வச்சிடலாம். ஒரு 15 minutes சிம்லேயே மூடி வச்சிடலாம். பாருங்கள், சிம்மில் வச்சாச்சு. ஒரு 15 minutes இருக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா தண்ணி விட்டுருச்சு. நல்லா வாசனை சூப்பராக இருக்குது. செம்மையாக இருக்குது சிக்கன் கிரேவி. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே பெப்பர் பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு பொடி கையளவுக்கு கொத்தமல்லியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ தள்ளாமல் பாருங்கள். மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. சூப்பரான கிரேவி ரெடி. பாய்.